அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வாரம் முழுவதும் ஓடாய் உழைக்கும் நபர்கள் பலரும் உடல்நலத்தை ஆரோக்கியத்தோடு பேணி காப்பதில் பல சிக்கல்களை சந்திக்கிறார்கள். இத்தகைய சூழலில் வீட்டிலிருந்தே செய்ய முடியும் உடற்பயிற்சிகள் என்னென்ன என்பது குறித்து பயிற்சியாளர்கள் கூறுவதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நவீன காலத்திற்கு ஏற்ப ஓடத் தொடங்கிவிட்ட வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சி செய்வது என்பது அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது. உணவு பழக்கம், தூக்கம், உடற்பயிற்சி ஆகிய மூன்றையும் ஒரு சேர முறையாக கடைபிடிக்க வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் வாரம் முழுக்க கடினமான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உழைத்து ஓடாய் தேயும் பலருக்கும் முறையான உடற்பயிற்சி என்பது தேவையாக உள்ளது. ஆனால் ஓய்வு கிடைக்கும் அந்த 2 நாட்களையும் நேரடியாக உடற்பயிற்சி சாலைக்கு சென்று நேரத்தை செலவிடுவது என்பது பலருக்கும் எட்டாக்கணியாகவே இருக்கிறது. அதனால் வீட்டிலிருந்தே எளிதாக உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள சில உடற்பயிற்சிகளை கூறுகிறார் பயிற்சியாளர் தரணி. கம்பல்சரி ரன்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது வாக்கிங்கில் ஆரம்பித்து ரன்னிங்கில் ஆரம்பித்து அந்த மாதிரி பண்ணணும். யோகா கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா அவங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா யோகா பண்ணலாம். அதே மாதிரி கார்டியோ அங்கே என்ன இருக்குது, அவங்க சூழலில் என்ன இருக்குது, ஒரு பார்க் இருந்தாலும் ஓகே, இல்லை எது இருந்தாலும் கம்பல்சரி ஒரு 1/2 hour வாக்கி, அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இதாக இருக்கும். குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 6 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும், துரித உணவுகளை 95 விழுக்காடு குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் பயிற்சி சாலைக்கு நேரடியாக வர இயலவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நடைபயிற்சி மற்றும் மிதமான வேகத்தில் ஓட்ட பயிற்சியும் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்துகின்றனர். நார்மலாக இருக்கிற பர்சனுக்கும் ஒரு ஒர்க் ப்ரெஷரில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டைமே சேஞ்ச் ஆகும். எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்படி எல்லாமே டயட் நம்ம ஃபாலோ பண்ண முடியாத நேரத்தில் அவங்களோட மெட்டபாலிசம் அவங்களோட எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகல கொஞ்சம் வெஜிடேரியன் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அவங்க அதிக லெவலில் ப்ரோட்டீன் உடம்பு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னாவே அவங்களோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வார இறுதி நாட்களில் மட்டும் உடற்பயிற்சி செய்ய வருபவர்களுக்கு கட்டுமஸ்தான உடல் அமைப்பாக மாற்றும் அளவிற்கு கடினமான பயிற்சிகள் எதுவும் தேவையில்லை என்றும், கிராஸ்பிட் என பிரபலமாகியுள்ள சில பயிற்சிகளே போதுமானதாக இருக்கும் எனவும் கூறுகிறார் உடற்பயிற்சி செய்து வரும் தனுஷ். ஃபுட்டுங்கிறது இந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் எதுவும் மோஸ்ட்டாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீன், ஃபைபர், குட் ஃபேட்ஸ் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களால் நல்ல ஃபிசிக் அண்ட் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்லீப் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 hours இருக்கணும். ஐடி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி மாறி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஸ்லீப்பை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மார்னிங் ஈவினிங் டைம்லலாம் நல்லா தூங்கிக்கணும். ஜிம்முக்கு வரணும்லாம் எந்த அவசியமே இல்லை. வீட்டில் ஒரு 20 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே இதை பண்ணிக்கலாம். கார்டியோ எதுக்காக பண்ணுறோம்னா உங்கள் லுக்ஸ் அதெல்லாம் தாண்டி உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக ஃபிசிக் கொண்டு வரலாம். உணவு பழக்க வழக்கம், தூக்கம் ஆகியவற்றோடு சேர்த்து உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்கினாலே உடலுக்கு எந்தவித சிக்கலும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது பயிற்சியாளர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து பிரவீன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.